டிமாண்டி காலனி பார்ட் 3 மூவியோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன செகண்ட் பார்ட் மூவியோட சக்சஸ்க்கு அப்புறம் இந்த தேர்ட் பார்ட் மூவியை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் ஜூலை மந்த் ஒரு 6 monthsக்கு முன்னாடி ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை பற்றின பாசிட்டிவ் அப்டேட் என்னன்றதை முதல்ல நான் சொல்லிடுறேன். 95% ஆஃப் ஃபிலிமிங் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு பேட்ச் ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அதாவது கொஞ்சம் டச் அப் ஒர்க் பார்க்க வேண்டியது இருக்கு. அதை முடிச்சா கம்ப்ளீட்டாக நாங்கள் ரேப் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மேபி பாசிபிளி விசுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கலாம். இந்த மூவியோட டிரெக்டர் அஜய் ஞானமுத்துவும் ஆக்டர் அருள்நிதியும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது ஒரு 4 part ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த டிமாண்டி காலனி பார்ட் 3 டேக்லைனும் பார்த்தீங்கன்னா அதை ரெஃபர் பண்ணுது. த எண்ட் இஸ் டூ ஃபார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தேர்ட் பார்ட் மூவி ஒரு ஃபினிஷிங் கிடையாது. இதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் மூவி இருக்குன்றதையும் நமக்கு சொல்லாம சொல்றாங்க இந்த டேக்லைன் மூலமா. செகண்ட் பார்ட் மூவிக்கு அவங்க கொடுத்த டேக்லைன் வந்து வெஞ்சன்ஸ் ஆஃப் த அன்ஹோலி. இந்த மூவியோட ஷூட்டிங் இப்போ முடிய போற நிலைமையில ஏப்ரல் மாசம் 2026 ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் அபிஷியல் கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட் கொடுக்கவே கிடையாது. பட் டே பை டே இந்த தேர்ட் பார்ட் மூவிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் செகண்ட் பார்ட் மூவி முடிஞ்சது அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் அண்ட் கிளிஃப் ஹேங்கர்ல. செகண்ட் பார்ட் மூவில வந்த லீட் ஆக்டர்ஸ் ஆன அருள்நிதி அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களோட ரோலை ரீப்ளேஸ் பண்றாங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே செகண்ட் பார்ட் மூவில வந்த ஒரு சில சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் இந்த தேர்ட் பார்ட்ல அவங்களோட ரோலை ரீப்ளேஸ் பண்றாங்க. மியூசிக் அதே மாதிரி சாம் சிஎஸ் தான் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. செகண்ட் பார்ட் மூவில மியூசிக் வேற லெவல்ல இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் டாப் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருந்தாரு. இந்த மூவியை பத்தின அடுத்த அப்டேட் கண்டிப்பா கன்ஃபார்ம்ட் ரிலீஸ் டேட் பத்தின அப்டேட் தான்.